மகாபெரியவாச்சரணம். வாழ்க்கையில் தினமும் ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். தினமும் ஒவ்வொரு செகண்டும் இருக்குங்க. நம்ம படிக்கக்கூடிய காலத்தில் மட்டும்தான் நம்ம கற்றுக்குறோம்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாதுங்க. வளர்ந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த வாழ்க்கையானது நமக்கு புது புது அனுபவங்களை கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கும். அந்த அனுபவங்கள் கசப்பாக இருந்தாலும் சரி, இனிப்பாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, அதுவும் நமக்கு அழகான ஒரு பாடம்தான் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நாம் கடந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கலாம். பள்ளி பருவத்தில் படிக்கும் பொழுது இந்த பாடங்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பயமாக இருக்கும். எல்லோருக்கும் அது போல் இருப்பதில்லை. எல்லா மாணவர்களும் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான். யாருமே படிக்காதவங்கன்னு கிடையவே கிடையாதுங்க. எல்லோருமே படிக்கக்கூடிய திறன் உடையவர்கள் தான். ஒரு சிலருக்கு ஏற்ற அந்த அமைப்பு கிடைத்ததால் அவர்கள் படிக்கிறார்கள். அப்போ இவங்கெல்லாம் படிக்கலையே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதையுமே சொல்லுவோம் இல்லையா, இஷ்டப்பட்டு செஞ்சால் இனிமையாக இருக்கும், சுகமாக இருக்கும், கஷ்டப்பட்டு செஞ்சால் கஷ்டமாக இருக்கும், பாரமாக இருக்கணும். அப்படித்தாங்க ஆகிப்போயிடுது. அப்போ அந்த புரியாத பாடங்களை படிக்கும் பொழுது இஷ்டப்பட்டு அவங்க படிக்கல இல்லையா, அதை கஷ்டமாக நினச்சிட்டு தானே படிக்கிறாங்க. அதனால தான் சொல்லியிருக்காங்க, விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா 1000 வழிகள் நமக்கு கிடைக்குமா. இன்றைக்கி இந்த எனக்கு பிடிச்சிருக்கு, இது எப்படியாச்சும் போட்டு பார்க்கணும் அப்படின்னா அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, நான் யோசிச்சு பார்த்து அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி கேட்டாலும் அதை புரிஞ்சு எழுதக்கூடிய அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஆனால் எனக்கு அது இஷ்டமே கிடையாதுங்க. அந்த கணக்குன்னா எனக்கு பிடிக்காது, சயின்ஸுன்னா பிடிக்காது, அது பிடிக்காது, இது பிடிக்காது நம்ம சொல்லிட்டு நினச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளவு ஈஸியாக இருந்தாலும் நமக்கு அது ஒரு 1000 காரணம் சொல்லி இதனால் புரியல அதனால் புரியலைன்னு சொல்லுவோம். ஆக பள்ளி பருவத்திலிருந்து ஆரம்பித்த இந்த விஷயம் ஒவ்வொரு பருவத்திலும் நமக்கு இது அப்படியே கூடவே வருதுங்க. இளமை காலத்தில் ஆகட்டும், அதற்கப்புறம் வரக்கூடிய முதுமை காலமாகட்டும், எந்த காலத்திலும் இந்த ஒரு விஷயம் நமக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிருதுங்க. இப்பொழுது இந்த முதுமையிலாவது நாம் இதை மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். கண்டிப்பாக முடியும். ஏன் அப்படின்னா இப்போ முதுமை எப்படி அப்படின்னா நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த விஷயத்தில் நம்ம எளிதாக நம் மனத்தை மாற்றிக்கொள்ள முடியும். பல விஷயங்கள் நம்ம யோசித்து பார்ப்போம். ஆமாம், இப்படி இருந்துச்சு இல்லையா, நம்ம இப்படி இருந்திருந்தால் இது இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும் இல்லையா அப்படின்னு நமக்கு நினைப்போம். அதுபோல் இதற்கு வயது வரம்பு எதுவும் கிடையாது. எப்பொழுது நினைத்தாலும் நம் மனதை அழகாக மாற்றிக்கொள்ள முடியும். எதையுமே சுகமாக நினைத்து இனிமையாக கற்றுக்கொள்ள முடியும். ஆக மாணவ பருவத்திலிருந்து இந்த பழக்கத்தை கொண்டு விடுவோம். எதையுமே இஷ்டப்பட்டு நம்ம செய்வோம், கஷ்டப்பட்டு செய்ய வேணாம். மகாபெரியவாச்சரணம்.